Hi and welcome to another video of book recommendation. இன்னைக்கு நம்ம பார்க்க புக்கோட பேர் தெய்வம் என்பதோர், ரிட்டன் பை தோ பரமசிவன். தோ பரமசிவன் பற்றி ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவை இருக்காது. தமிழ் இலக்கியங்கள் நிறைய படித்தவங்களுக்கு தோ பரமசிவன் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனால் தோ பரமசிவன் பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சிம்பிளான இன்ட்ரடக்ஷன் பார்த்தா அவர் ஒரு நாத்திகர், ஒரு பண்பாட்டு ஆய்வாளர், ஒரு தமிழ் பேராசிரியர், திருநெல்வேலிக்காரர். இதுதான் அவரோட பற்றின சிம்பிள் இன்ட்ரடக்ஷன். தோ பரமசிவன் எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, ஒரு தடவை கமலஹாசன் ஒரு பேட்டியில் தசாவதாரம்ல ஒரு முக்கியமான ஒரு வசனம் வரும். கடவுள் இல்லைன்னு நான் எங்கே சொன்னேன், இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன் அப்படிங்கிற அந்த வசனத்தை கமலஹாசன் தோ பரமசிவன் கூட பேசும்போது அவர் ஏதோ சிறு பிடிச்சிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போன அந்த ஒரு வசனத்தை தான் நான் படத்தில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் சொல்லியிருப்பார். கமலஹாசன் எழுதின புத்தகங்களை நீங்கள் படிக்கும்போது தமிழ்நாட்டு பண்பாடு எந்த அளவுக்கு அவர் ஆய்வு பண்ணியிருக்கிறார், கோயில்களை எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருக்கிறார், ஒரு நாத்திகராக இருந்தும் எவ்வளோ தூரம் அவர் ஆய்வுகளை எவ்வளோ மெனக்கிட்டு எவ்வளோ பண்ணியிருக்கிறாருன்னு தெரியும். இன்னும் அவரோட அழகர் கோயில்ங்கிற ஒரு புத்தகம் ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது. ஒரு பிஹெச்டி லெவல் ஒரு தீசிஸ் மாதிரி தான் அந்த புத்தகமே. ஸோ அந்த புத்தகமும் படித்து பாருங்கள். தோ பரமசிவனுடைய நேர்காணல்னு ஒரு புத்தகம் இருக்குது. அவருக்கு நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்குண்டான பதில் நேர்பட நேர்மையாக எந்த ஒரு சார்பும் இல்லாமல் அவர் ஒரு பெரியார் கோயில், ஆனால் பெரியார்கிட்ட இருக்கிற முரண்களையும் அவர் பேசுவார். அது நம்மளாலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பெரியாரே சொல்கிறது தானே, நீங்கள் எதுனாலும் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறதே சரியாக தப்பான்னு பகுத்தறிஞ்சு பாருங்கள். இந்த புத்தகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற சிறு தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள்னு சொல்கிற அந்த தெய்வங்களை பற்றி, ஒவ்வொரு தெய்வங்களாக பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற சடங்கு சம்பிரதாயம் எப்படி அது உருவாச்சு, இப்போ வரைக்கும் அது எப்படி நிலைப்பட்டுருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு ஊர் தெய்வங்களாக அப்படியே கவர் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா தெய்வங்களையும் பற்றி அவர் எழுதியிருக்கிறாரு. இப்போ ஒரு நாத்திகர் கடவுளை பற்றி எழுதும்போது ஏதாவது கேலி பண்ணியிருப்பான், அப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. எந்த ஒரு கேலியும் இதுவும் இல்லாமல் நம்மளை சிந்திக்க வைக்கிற ஒரு புத்தகம். சிறுதெய்வங்கள் மக்களோட ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அந்த மாதிரி சிறுதெய்வங்களை எந்த அளவுக்கு மக்கள் அப்படி ஜென்ரேஷன் விட்ட ஜென்ரேஷன் அப்படியே கொண்டு இருக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற பண்பாடு என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன, எல்லாத்தையும் தெளிவாக அழகாக எழுதியிருக்கிற ஒரு புத்தகம். தமிழ் பண்பாடை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தோ பரமசிவன் எழுதின எந்த புத்தகங்களும் எடுத்து படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காட் தெரியும். கடவுள் பற்றின ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். Thank you for watching this video. Meet you all in next book recommendation video.